திருச்சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன்மணித்த திருவாளன் வாசமலர் மென்கலல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டர் தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் செக்கிலார் அடி போற்றி. திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வருஞான தவ முனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாம சீர்பரவள் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவு குறை செய்ய ஒண்ணாமை உணராதே. திருச்சிற்றம்பலம். குருவர்களாலும் திருவர்களாலும் அப்பர் சுவாமிகளின் அற்புதங்கள் என்ற வகையிலே நாம் தொடர் சிந்தனையாக சிந்தித்து கொண்டு வருகின்றோம். முந்தைய தினம் அப்பர் சுவாமிகள் அப்பூதியடிகளுடைய இல்லத்திற்கு சென்றது, அங்கு மூத்த திருநாவுக்கரசை அரவம் தீண்டி மாண்ட பொழுது உயிர் பெற்று கொடுத்தது என்ற அற்புதங்கள்லாம் நாம் சிந்தித்தோம். அதன் பிறகு நாம் சிந்தித்தது பெண்ணாகடம் என்று சொல்லக்கூடிய தூங்கானை மாடம். அங்கே சுடற்கொழுந்துநாதரை தரிசித்து அங்கே தன்னுடைய திருத்தோள்களில் முத்திரை பதித்தது, இடபக்குறி சூலக்குறி, அதெல்லாம் நம்ம சிந்தித்தோம். அடுத்த அற்புதமாக நாம் சிந்திக்கக்கூடியது பார்த்திங்கன்னா, அப்பூதியடிகளோட இல்லத்திலிருந்து திருவாரூர் போகிறார். திருவாரூர்னாலே நமக்கெல்லாம் தெரியும், பல சிறப்புகள் பெற்றது திருவாரூர். சாமி தியாகராஜ பெருமான், படம்பக்கநாதர், பஞ்சபூத தலங்களில் திருவாரூரையும் கச்சியகம்பம் காஞ்சியையும் நம்ம மண்ணுக்குரிய தலமாக சொல்கிறோம். ஏன்னா சாமியை அங்கே புற்றிடம் கொண்டாராக இருக்கக்கூடிய காரணத்தினால நாம் அந்த மாதிரி பஞ்சபூத தலங்களில் மண்ணுக்குரிய தலமாக வைத்து கொண்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மனுநீதி சோழன் ஆட்சி செய்த தலம், நமக்கு திருத்தொண்ட தொகை கொடுத்த தலம், சுந்தரமூர்த்தி நாயனார் அங்கே திருமுதுகுன்றம் என்று சொல்லக்கூடிய தலத்திலே பொன் பெற்று மணிமுத்தாரில் இட்டு இங்கே திருவாரூர் கமலாலயத்தில் எடுத்தார் அப்படின்னு பார்க்குறோம். பறவை நாச்சியாரை திருமணம் செய்த தலம், பெருமான் 2 முறை தூது சென்ற அவருடைய பாத தாமரைகள்லாம் அப்படியே நோக நடந்த அற்புதமான தலம். 365 நாள் 365 கோயில்கள் இருக்குது அந்த திருவாரூர் கோயில் உள்ள. அதுபோல் நம்ம நபிநந்தி அடிகள் அவதாரத்தலம், தொண்டு செய்த தலம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய திருவாரூர் அறநெறி கோயில், அதான் நபிநந்தி அடிகள். அப்புறம் தண்டி அடிகள், அவரோட அவதாரத்தலம், அவர் தொண்டு செய்த தலம். அது மட்டும் இல்லாமல் திருவாரூர் பிறக்க முக்தி, திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பல சிறப்புகள் பெற்றது திருவாரூர். அந்த திருவாரூருக்கு யார் போகிறது? நம்ம அப்பர் சுவாமிகள் போகிறார். திருவாரூரில் வாழக்கூடிய அந்த அன்பர்கள்லாம், அடியார் பெருமக்கள்லாம் கல்லையே தெப்பமாக கொண்டு கரையேறிய அந்த நாவுக்கரச பெருமான் நம்மளுடைய அந்த திருத்தலத்துக்கு ஊருக்கு எழுந்தருளுகிறான்னு சொல்லி அவங்க இல்லங்கள்லாம் அவ்வளவு அற்புதமாக அலங்கரித்து பூர்ண கும்பம் வைத்து தோரணங்கள்லாம் தொங்க விட்டு அவர் அப்படி வரவேற்றாங்களாம் எதிர்கொண்டு. அங்கே தொண்டர்கள் புடைசூழ பூங்கோயில் போகிறார். திருவாரூர் கோயிலுக்குடைய பேர் பூங்கோயில் அப்படின்னு பேர். அந்த பூங்கோயிலில் போய் தேவாசிரிய மண்டபத்தை வணங்குறார். நாமெல்லாம் அடியார்கள்லாம் போனால் முதல்ல என்ன செய்யணும்? தேவாசிரிய மண்டபத்தை வணங்கணும். ஏன் வணங்கணும் அப்படின்னா, அங்கே தான் விரண்மீண்ட நாயனார் அடியார் கூட்டத்தோடு இருந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அடியார்களை புறத்தே வணங்காது சென்ற காரணத்திற்காக சிவபெருமானும் பிறகு சுந்தரனும் பிறகுன்னு சொன்னதுனால நமக்கு திருத்தொண்ட தொகை கிடைத்தது.
தொகை கிடைத்ததுனால தான் நமக்கு வகை வெறி அப்படின்னு சொல்லி நமக்கு பெரிய புராணம் அடியார்களுடைய அருள் வரலாற்றை சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நூல் கிடைத்தது. அந்த ஒரு தலம் நம்ம திருவாரூர் திருக்காவணம் என்று சொல்லக்கூடிய தேவாசிரிய மண்டபம். அங்கே போனதும் அப்பர் சுவாமிகள் என்ன செய்கிறாரு, விழுந்து வணங்குறார். விழுந்து வணங்காமல் போன காரணத்துக்காக தான் விரண்மீண்டர் கோவப்பட்டார். விரண்மீண்டர் இல்லாவிட்டாலும், ஆனால் இவர் போகும்போது விரண்மீண்டருடைய காலத்துக்கு முந்தின காலம், இவங்க காலத்துக்கெல்லாம் பின்னாடி தான் விரண்மீண்டர், அதுக்கப்புறம்தான் திருத்தொண்ட தொகையெல்லாம் வருது. இருந்தாலும் திருவாரூர் சிறப்பை சொல்லும்போது நம்ம கண்டிப்பாக நம்ம விரண்மீண்டரையும் திருத்தொண்ட தொகையும் நம்ம சிந்தித்தே ஆக வேண்டும். திருவாரூர்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது திருத்தொண்ட தொகை. அந்த பூங்கோயிலுக்கு சென்று தேவாசிரிய மண்டபத்தை வணங்கி, பின்னம் புற்றிடம் கொண்ட பெருமானை வணங்கி, மண்மிசை பல முறை விழுந்து 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 எழுந்து வணங்குறார். கண்கள்லேருந்து கண்ணீர் பொழியுது. உடல் புலகிதமுற்று போற்றி திருத்தாண்டகம் படுறார். பிரம்மன் தன் சிரமறிந்த பெரியோய் போற்றி, பெண்ணுருவோடு ஆணுருவாய் நின்றாய் போற்றி, கரம் 4 முக்கண்ணும் உடையாய் போற்றி, காதலிப்பார் காற்ற எளியாய் போற்றி, அருமந்த தேவருக்கு அரசே போற்றி, அன்றரக்க 4 தோளும் தாளும் சிரம் நெறித்த சேவடியாய் போற்றி, திருமூலட்டானனே போற்றி போற்றி போற்றின்னு பாடுறார். பல பதிகங்கள் திருவாரூரில் தங்கி பாடி தொண்டு செய்துக்கிட்டு தியாகராஜ பெருமானை வழிபட்டு வர்றாரு. அப்புறம் தியாகராஜ பெருமானிடம் பெரியா விடை பெற்று, நம்மலாம் திருக்கோயிலுக்கு போனால் நம்ம பாட்டுக்கு வழிபாடு பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு வர்றோம். அப்பர் சுவாமிகள் எப்படி வழிபட்டு வர்றாராம், பெரியா விடை பெற்று திருவாரூர்லேருந்து புறப்பட்டு திருப்புகலூர் வர்றாரு. திருப்புகலூர்லேருந்து திருஞான சம்பந்தர் சீர்காழியிலேருந்து புறப்பட்டு அவர் பல தலங்களை வழிபட்டு முருகநாயனாரோட திருமடம் அங்கே இருக்குது திருப்புகலூரில். திருப்புகலூர் வந்து திருஞான சம்பந்தரும் தங்கியிருக்காரு. ஒரு நம்ம நாவுக்கரசர் வர்றார். அப்படி வரும்போது அப்படியேவும் அந்த நாவுக்கரசர் வர்றாரு திருப்புகலூருக்கு முருகநாயனார் மடத்துக்கு அப்படின்னோடனே ஞானசம்பந்தர் எதிர்கொண்டு அழைக்க வர்றார். இதுதான் நம்ம அடியார்களிடத்தில் காணக்கூடிய, நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய, நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய, நம்ம கடைப்பிடிக்கக்கூடிய நெறி. அப்பர் சுவாமிகள் வர்றாருன்னொன்னே ஞானசம்பந்தர் வந்து பார்க்கட்டுமே அப்படின்னு இல்லை, எதிர்கொண்டு வர்றார் வணங்குறதுக்கு. நாம் யாராவது திருக்கோயில் அடியார்களை பார்த்தா வணக்கமே சொல்கிறதில்ல, திருச்சிற்றம்பலம் சொல்கிறதில்ல, நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, பெருமானோட திருவருள் உண்டாகட்டும் அப்படிலாம் நம்ம நல்ல வார்த்தைகளை வந்து பேசணும், இனிமையாக பேசணும். ஆனால் கோயில்களில் வந்து அதெல்லாம் யாருமே செய்கிறது கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து குறை சொல்கிறது, முஞ்சியை திருப்பிக்கிட்டு போகிறது, இந்த மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அடியார்கள் நாயன்மார்கள் வரலாறுலாம் அவங்களுக்கு தெரியலை, உணரலை, படிக்கலை, கேட்க விரும்பலை. ஏதோ வந்தோமா மைக்கை பிடிச்சி படித்தோமா 2 வீடியோ போட்டோமான்னு தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் என்ன ஒரு பலனும் இல்லை. அடியார்களுடைய வரலாறை நம்ம முக்கியமாக தெரிந்து கொண்டது மட்டும் இல்லாமல் அதை நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும். அதுதான் இப்போ ஞானசம்பந்தர் வந்து நாவுக்கரசர் வர்றாரு. ஞானசம்பந்தர் ஏற்கனவே திருப்புகலூரில் தங்கியிருக்காரு. திருப்புகலூர் நமக்கெல்லாம் தெரியும். திருப்புகலூர் வந்து நாவுக்கரசருடைய முக்தி தலம், இறுதி தலம். அந்த தலம் இப்போ வந்து வழிபாட்டுக்கு வர்றாரு. சீர்காழியிலேருந்து ஞானசம்பந்த பிள்ளையார் பல தலங்களையும் தரிசித்து அங்கே தங்கியிருக்காரு. எதிர்கொண்டு வர்றாங்க. எதிர்கொண்டு இந்த அடியார் கூட்டமும் வருது, இந்த அடியார் கூட்டமும் வருது. 2 அடியார் கூட்டமும் வந்து 2 நிலவு, வானத்தில் எப்பவுமே ஒரு நிலவு தானே இருக்கும், 2 நிலவு இருந்தது மாதிரி இருந்ததான் 2 பேர். இந்த அடியார் கூட்டத்தோடு இவர் வர்றாரு, இங்கிட்ட அடியார் கூட்டத்தோட வர்றாரு. 2 பேரும் திருநீர் பூசின அவ்வளோ அடியார் கூட்டம். அந்த 2 பெருமக்களையும் சூழ்ந்துள்ள திருநீற்று தொண்டர் குழாம் 2 நிலவு கடல் போல் இருந்ததாம். இங்கிட்டு ஒரு கடல் போல கூட்டம்,
இங்கிட்ட ஒரு கடல் போல் கூட்டம். அந்த கடலுக்கு நடுவில் 2 நிலவு அப்படியே வந்து அப்படியே ஞானசம்பந்தர் வந்து வேகமாக வர்றார். வந்து அப்பரே அப்படின்னு அழைக்கிறார். அப்பாவோட ஸ்தானத்தில் வச்சு பார்க்குறார். அப்போ திருவாரூர் சென்றீர்களே சாமி, அப்பரே நீங்கள் அங்கே திருவாரூர் பெருமையெல்லாம் எனக்கு எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறார். அப்போ திருவாரூரில் அந்த திருவாதிரை மிக சிறப்பாக இருக்குமா. அப்போ தான் அந்த முத்துவிதான அப்படிங்கிற அந்த பாடலை பாடி ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம், அந்த ஆதிரை நாள்லாம் அங்கே எவ்வளவு அற்புதமாக கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாடலில் சொல்கிறார். திருவாரூர் போனால் திருவாதிரைக்கு ஒரு நாளாவது போகணுமா. அதனால தான் அந்த சிறப்புகளை சொல்கிறார். திருவாரூரில் திருவாதிரை சிறப்பை சொல்கிறார். அப்போ திருவாரூர் வந்து நானும் போய் வணங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அப்பொழுதே திருவாரூர் நோக்கி போகிறாரா ஞானசம்பந்த பிள்ளையார். இவர் சொன்ன விதம் அப்படி. திருவாரூர் சிறப்பை சொன்ன உடனே அப்படியே கிளம்பி போகிறார் திருவாரூருக்கு. இவர் திருப்புகலூரில் வந்து அந்த பெருமானை போற்றி பணிந்து பலகாலம் பாடி உழவாரப்பணி செய்து, திருப்புகலூர் போனால் நம்மெல்லாம் என்ன செய்யணும்? அப்பர் சுவாமிகள் உழவாரப்பணி அவருடைய திருக்கரங்களால் செய்யப்பட்ட தலம். விழுந்து பலமுறை விழுந்து எழுந்து வணங்கணும். அந்த பாதத்துளிகள்லாம் நம்ம மேலே படணும். அப்படி வணங்கணும். அப்படி வணங்குறதுக்கெல்லாம் நம்ம பெரியவங்க சொல்கிறாங்க. அங்கே பதிகங்கள்லாம் பாடுறாரு, உழவாரப்பணி செய்கிறாரு. அப்புறம் அந்த திருவாரூருக்கு போயிட்டு திருஞான சம்பந்தரும் வந்துட்டார் புகழூருக்கு வந்தோடனே அங்கே கொஞ்ச நாள் தங்கியிருக்காங்க. அப்போ சிறுத்தொண்ட நாயனார் வர்றாரு, திருநீலநக்கர் வர்றாரு. இவங்கெல்லாம் ஒரு மடத்தில் வந்து ஒரே நேரத்தில் 5-6 நாயனார்கள், திருநீலநக்கர், சிறுத்தொண்டர், முருகநாயனார், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் என்று 5 நாயன்மார்கள் இருந்து பெருமானுடைய புகழை பாடி பேசி மகிழ்ந்து இருந்திருக்காங்க. மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு திருப்புகலூர். சில நாட்கள் அங்கே தங்கியிருந்து திருத்தொண்டுகள் செய்து இருவரும் திருக்கடவுர் போகிறாங்க. காலால் உதைத்த அந்த பெருமானை பாடி குங்குளிய கலைநாயனார் அவங்களுக்கு திருவமுது செய்விக்கிறார். அடியார்கள்லாம் அந்த நேரம் எப்படியெல்லாம் இருந்திருக்காங்க பாருங்கள். அதுதான் நம்ம அடியார்களோட வரலாறை முதல்ல தெரிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்கு இதுதான். அப்போ தான் மனம் பக்குவப்படும். மனம் பக்குவப்படாமல் நீங்கள் திருவாசகம் முற்றோதல் பாடியோ கோயிலாக போயோ பிரயோஜனம் கிடையாது. மனம் வந்து பக்குவப்படணும். அடியார்களை வந்து வணங்கணும். அவங்க செய்த தொண்டுகளை செய்யணும். செய்ய முடியாவிட்டாலும் கூட முடிந்தளவுக்கு செய்யணும். அவங்க அளவுக்கு எங்களால் செய்ய முடியுமா? முடியாது. நாயன்மார்கள் அளவுக்கு யாருமே செய்ய முடியாது. செய்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். செய்வதற்கு நம்ம தூண்டுகோலாக இருக்கணும். ஆற்றுப்படுத்தணும். பயப்படாதீங்க, சாமி இருக்கார். அவர் எல்லாம் நம்மளை பார்த்துக்குவார். வேண்டுவார் வேண்டுவதை ஈவான் கண்டாய். சாமி இருக்கார் நமக்கு. ஒரு குறையும் வராது. பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த தைரியம் சொல்லணும். அந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து கடைப்பிடிக்கணும். இப்போ குங்குளிய கலைநாயனாரை சந்தித்து அங்கே அவரோட இல்லத்தில் அமுது செய்து எங்கே வர்றாங்கன்னா திருவேலிமிழலை வர்றாங்க. திருவேலிமிழலையில் 2 அடியார் பெருமக்களும் வர்றத அந்த உள்ளூர் மக்கள் கடல் பொங்கியது போல காதல் பொங்க எதிர்கொண்டு வணங்கி வரவேற்கிறாங்க. 2 மூர்த்திகளும், மூர்த்தின்னு நம்ம சொல்கிறது யாரை சொல்லுவோம்? உற்சவ மூர்த்தியை சொல்லுவோம். இவங்கெல்லாம் நமக்கு மூர்த்திகள். ஏன்னா கோயில் கோயிலாக சென்று நமக்காக பதிகங்களை பாடி நமக்கு பதிக பெருவழி வினை கழிவதற்கான அந்த நமக்கு வழியை காட்டியவர்கள். இப்போ 2 குருமூர்த்திகளும் எங்கே இருக்காங்கன்னா திருவேலிமிழலையில் இருக்காங்க.
அந்த திருவேலிமலையில் மழை பெய்யாமல் இருக்கு, காவிரி நதியில் நீர் இல்லை, வறுமை பஞ்சம், மக்கள் பசியிலையும் பட்டினிலையும் வருந்துறாங்க. அப்போ சிவபெருமான் இந்த இரு அருளாளர்களுடைய கனவில் நாட்டில் பஞ்சத்தால் துன்புறுகிறார்கள் மக்கள்லாம். ஆனால் அந்த துன்பம் உங்களுக்கு வராது. நீங்கள் உங்களை வழிபடுபவர்களுக்கு அளிக்கும் பொருட்டு நாம் உங்களுக்கு நாள்தோறும் படிக்காசு தருவோம், அதனை கொண்டு அடியார்கள் அந்த துயரை போக்குவீர்களாகன்னு சாமி சொல்லிட்டார். என்ன சொன்னார்னா, நாட்டில் மக்கள்லாம் துன்பப்பட்டாலும் உங்களுக்கு அந்த துன்பம் வராது. ஏன்னா பொதுவாக எல்லாருக்கும் அருள் செஞ்சாலும் அடியார்களுக்கு எப்போவுமே சாமி சிறப்பாக அருள் செய்வார். அடியார்கள் பசியோடு இருக்கிறத சாமி தாங்கி கொள்வாரா? அதனால தான் உடனே என்ன செய்தார், நீங்கள் நாள்தோறும் படிக்காசு தருவோம், எடுத்து அடியார்களுடைய பசிப்பிணியை போக்குவீர்களாகன்னு சொல்லிட்டார். அப்போ 2 பெருமக்களும் திருக்கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே கோயிலுக்கு போய் பரமனை பாடி பரவி கிழக்கு பீடத்தில் ஞானசம்பந்தருக்கும் மேற்கு பீடத்தில் திருநாவுக்கரசருக்கும் இறைவர் படிக்காசு வைக்கிறார். இப்போ போனீங்கன்னாலும் திருவேலிமலையில் இந்த 2 பெருமக்களுடைய மடம் இருக்குது. 2 பெருமக்களுக்கும் சாமி படிக்காசு வச்ச அந்த பலிபீடம் இருக்குது. இதெல்லாம் நம்ம போய் தலையாத்திரையாக போய் அங்கே சிந்தித்து பார்த்து நெகிழ்ந்து வணங்கி வரணும். அப்போ இந்த 2 குருமூர்த்திகளும் அந்த படிக்காசை எடுத்துகிட்டு காலையிலும் மாலையிலும் பறையறிவித்து, தெரியாதுல்ல மக்களுக்கு, அதனால் பறையறிவித்து அல்லார் கண்டத்து அண்டர்பிரான் அருளால் பெற்ற படிக்காசு, பெருமானுடைய திருவுருளால் அந்த படிக்காசு பெற்றவங்க தான் சொல்கிறாங்க. எல்லாம் என் செயலாவது யாதொன்றுமில்லை, எல்லாம் இறை செயல், திருவருள். பல்லார் இன்றைய வலம்பெருக பரமன் அடியார்கள் ஆனார்கள், எல்லாம் எய்தி உண்கவென 2 பொழுதும் பறை நிகழ்த்தி. அடியார்கள் எல்லாம் பரமனுடைய அடியார்கள் ஆனார்கள். எல்லாரும் என்ன செய்யணுமா, 2 பொழுதும், பகல் பொழுதும் இராப்பொழுதும் பறை நிகழ்த்தி சொல்கிறாங்களாம். சொல்லால் சாற்றி சோறிட்டார், துயர்கூற வறுமை தொலைத்திட்டார். துயரை தரக்கூடிய வறுமை, அந்த வறுமையை தொலைத்திட்டார்கள் 2 பெருமக்களும் அப்படின்னு சொல்கிறார். திருஞான சம்பந்தர் அம்பிகையோட ஞானப்பால் உண்ட ஞான போனகர். அதனால் அவருக்கு வாசியுடைய காசும் தன் மெய்வருத்த கூலி தரும் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மெய்த்தொண்டு புரிந்த காரணத்தினால நாவுக்கரச பிறந்தகைக்கு வாசி இல்லாத காசும் சாமி கொடுத்துருக்கார். 2 பெருந்தகையாளர்களும் 2 மடங்கள்லையும் அடியார்களுக்கு நாள்தோறும் அன்னம்பாளிப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த வாசி இல்லாத காசு இவருக்கு நாவுக்கரசருக்கு கொடுத்ததுனால ஞானசம்பந்தர் என்ன செய்கிறாரு, வாசி தீரவேன்னு அதிகம் பாடுறார். ஏன்னா அவருடைய மடத்தில் உணவுக்கு தாமதமாகுது. ஏன் உணவுக்கு தாமதமாகுது அப்படின்னு அவர் கேட்கும் பொழுது அந்த சொல்கிறாங்க, கடைத்தெருவுக்கு போய் உணவுப் பொருள்கள் வாங்க போகிற வேலையாட்கள் சொல்கிறாங்க, நாவுக்கரசருடைய அந்த காசை வாங்கிட்டு உடனே பொருள் கொடுத்துட்றாங்க. நம்ம கொடுத்தோடனே அதை உரசி பார்த்து கொஞ்சம் இருக்க சொல்லி காலதாமதமாக தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னோடனே அப்போ அவருக்கு தெரியுது, அவர் மெய்த்தொண்டு புரிந்த காரணத்தினால வாசி இல்லாத காசு அவர் பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்லி வாசி தீரவே காசு நல்குவீர்னு அந்த பதிகத்தை பாடுறாரு. இப்போ இவருக்கும் குற்றமில்லாத வாசி இல்லாத காசு கொடுக்குறாரு சாமி. 2 அருளாளர்களும் 2 மடங்கள்லையும் நாள்தோறும் 2 வேளை உண்ண குறையாது திருவருளால் அந்த சாப்பாடு அப்படியே வளருது, சோறு. எல்லோரும் இன்புற்று இருக்கக்கூடிய அந்த நல்ல நாளில் நல்ல மழை பெய்ந்து நல்லோர் மனம் போல செழித்து வறுமை பேய் அகன்றது.
வறுமைங்கிறத ஒரு பேயின்னு சொல்கிறார். வறுமைங்கிறது என்னது? ஒரு பேய். அதனால தான் இந்த 2 பெருமக்களும் அந்த வறுமையை போக்க வேண்டும்னு பெருங்கருணையோட அங்கே திருவேலிமலையில் தங்கியிருந்து பலகாலம் பெருமானை பாடி படிக்காசு பெற்று பறையறிவித்து அமுது படைத்திருக்காங்க. அப்படி நீண்ட நாள் நடந்த பிறகு நல்ல மழை பெய்ந்து அந்த வறுமை போய் நல்ல செழிப்போடு அந்த நாடு வந்த பிறகு அடுத்த தலத்துக்கு போகிறாங்க. அடுத்த தலத்துக்கு எங்கே போகிறாங்கன்னா திருமறைக்காடு. நம்ம அதை அடுத்த அப்பரோட அற்புதங்களில் வந்து நம்ம சிந்திக்க இருக்கோம். திருமறைக்காட்டில் என்ன நடந்தது அப்பரோட அற்புதங்களில் அடுத்து நம்ம சிந்திக்க இருக்கோம். இப்போ நம்ம சமய பெரியவர்கள்லாம் ஏதோ திருக்கோயிலுக்கு போனாங்க, வழிபட்டாங்க, சாமியை பாடிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாவனையாக ஒரு நாட்டில் வந்து பேச்சு அப்படி போகுது. என்ன பாடினாங்க, பதிகம் பாடினாங்க, அதனால் என்ன பலன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்கெல்லாம் பதிகம் பாடினது அவங்களுக்காக இல்லை, இந்த உயிர்களோட பிணியை போக்கணும், பசிப்பிணியை போக்கணும், பிறவி பிணியை போக்கணும், துன்பத்தை போக்கணும், எல்லாரும் இன்பமாக இருக்க வேண்டும், துன்பமே இல்லை இன்பமே என்னாலும் சொன்னவர் நம்ம அப்பர் சுவாமிகள். அதனால் நம்ம அருளாளர்களாக சமயப்பணி மட்டும் செய்யலை, சமுதாய பணியும் செய்தவர்கள். அதை தான் நம்ம வந்து நினைவு கூறணும், நம்ம சொல்லணும், எடுத்து சொல்லணும், குழந்தைகளுக்கு சொல்லணும். முக்கியமாக குழந்தைகளுக்கு தான் இந்த வரலாறுகள்லாம் நம்ம சொல்லணும். கோயிலுக்கு போனால் எப்படி வழிபடணும், கோயிலில் வந்து மிக அமைதியை காக்கணும், திருமுறைகளை ஓத வேண்டும், தன்னால் முடிந்த பணிகளை செய்ய வேண்டும். இதெல்லாம் வந்து நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்போல்லாம் கோயிலில் பார்த்தோம்னா வந்து காய்ச்சி மூச்சுன்னு திருக்கோயில்களை வந்து விளையாடக்கூடிய இடமாக மாற்றியிருக்காங்க. வீடு வந்து விளையாட முடியாது, அளவான வீடாக இருக்கும், திருக்கோயில் பெருசாக இருக்கும், நம்ம வந்து குழந்தைகளை விளையாட விட்டு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு தான் வர்றாங்க. அது விளையாடக்கூடிய இடம் இல்லை. திருக்கோயிலை வந்து வலம் வந்து பெருமானை வழிபட்டு அங்கே கொஞ்ச நேரம் அமர்ந்து ஏதாவது ஒரு திருமுறைகளை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், நல்ல நெறிகளை சொல்லிக் கொடுக்கணும். விளையாட்டு தலமாக நினச்சா அது வந்து கடைசி வரைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு என்ன, திருக்கோயிலுக்கு போகலாம், விளையாடலாம், ஓடி பிடிச்சி விளையாடலாம் கத்தி அப்படின்னு தான் வர்றான். அது பதிகம் பாடுறவங்களுக்கும் இடையூறு, குழந்தைங்களுக்கும் நல்ல நெறி சொல்லி கொடுக்காம போயிடுவோம். இதெல்லாம் வந்து நம்ம கடைப்பிடிக்கணும் நம்ம வாழ்க்கையில். சரி, நம்ம வந்து இப்போ அப்பர் சுவாமிகளோட அற்புதங்கள் தொடர்ந்து சிந்தனையாக சிந்தித்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே இன்று நாம் 2 பெருந்தகையாளர்களும் திருவேலிமலை பஞ்சத்தை போக்கியது, திருவாரூர் தரிசனம் எல்லாம் நாம் சிறப்பாக சிந்தித்தோம். அடுத்து நாம் திருமறைக்காட்டில் சந்திக்க இருக்கின்றோம். அடியார் பெருமக்கள் அத்தனை பேரும் திருமறைக்காட்டுக்கு வந்து அந்த மறைக்காட்டு பெருமானை தரிசிக்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.